ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பாலிட்டி தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ ஆல்ரெடி 2 கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசியலமைப்போட அந்த வரலாற்று பின்னணி அப்படிங்கிறது பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நேத்திக்கு கிளாஸில் எப்படியெல்லாம் என்னென்ன சட்டங்கள் வந்துச்சு, ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த சோர்ஸஸ் எங்கேருந்து எடுத்தோம் அப்படிங்கிறது இல்லையா. ஸோ கேபினெட் மிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் வந்து ப்ரியாம்பிள், இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட சின்னம் அப்படிங்கிறது எது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நேற்றுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கூட்டாட்சி அமைப்பு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டாட்சி அமைப்பு தான் இந்திய அரசியலமைப்போட ஒரு முக்கியமான சிறப்பம்சமாக பார்க்கப்படுது. நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிதையக்கூடிய மாநிலங்கள், சிதைக்க முடியாத ஒன்றியம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இருக்கும். ஓகேவா. பட் அமெரிக்காலெலாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா எப்படி ஒரு மத்திய அரசை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, அந்த மாதிரி பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த மாகாணங்களையும் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அது வந்து அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடியது. பட் நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் விரும்பினா ஸ்டேட்டெல்லாம் வந்து பிரிக்க முடியும், அதில் வந்து சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர முடியும், அந்த மாதிரி பண்ணிக்க முடியும். ஓகேவா. ஓகே. அப்போ நம்மளோட கூட்டாட்சி அமைப்பு அப்படிங்கிறது முழுமையான கூட்டாட்சி அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா. குவாசி ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அரைகுறை கூட்டாட்சி அப்படிங்கிறது தான் நம்மளோட கூட்டாட்சி. ஸோ நம்ம கூட்டாட்சியை அரைகுறை கூட்டாட்சி, குவாசி ஃபெடரலிசம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கேசி வேர். ஓகேவா. ஸோ குவாசி கேசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். குவாசி கேசி. அடுத்தது பார்கெய்னிங் ஃபெடரலிசம் அப்படின்னு, அதாவது பேரம் பேசப்பட்ட ஒரு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது யாருன்னா மோரிஸ். ஓகேவா. பார்கெய்னிங் அப்படின்னா மோரிஸ் ஜோன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது நம்ம வந்து ஒரு ஃபெடரலிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது கிரான்வில் அஸ்டின். ஸோ அதுதான் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ஸில் திருப்பி கேட்டிருக்க ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது இதுதான். இந்திய அரசியலமைப்பை கூட்டுறவு கூட்டாட்சின்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிகார குவிப்பு கூட்டாட்சி அப்படின்னு சொன்னது ஐவர் ஜெனிங்ஸ். ஓகேவா. ஓகே, ஃபைன். இப்போ உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய கூட்டாட்சி அப்படிங்கிறது வலுவான மத்திய அரசுடன் கூடிய ஒரு கூட்டாட்சி அமைப்பு இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் வந்து எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நேற்றுக்கே சொல்லியிருப்பேன், வலுவான மத்திய அரசு கட்டமைப்பு அப்படிங்கிறது எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் நெகிழு மற்றும் நெகிழாத்தன்மை. ஸோ அமெரிக்காவோட அரசியலமைப்பை வந்து அவ்வளோ எளிதாக திருத்த முடியாத அளவுக்கு ஒரு நெகிழா அமைப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே இங்கிலாந்தோட கான்ஸ்டியூஷன் வந்து எளிதில் திருத்தும் வகையில் இருக்குது. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் 106 முறை திருத்தப்பட்டிருக்கு. ஓகேவா. ஸோ அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 368 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சட்ட திருத்தம் அப்படிங்கிறது அரசியலமைப்பில் கொண்டு வரப்படலாம் அப்படிங்கிற அந்த முறை வந்து எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்போம். ஓகேவா. இந்த ஆர்டிக்கல் 368 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம நேற்று பார்த்துருப்போம், அந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத. அதே போல் நம்மளோடது வந்து பாதி நெகிழும் தன்மை, பாதி நெகிழாத்தன்மை. அதாவது ஃபுல்லாக ஃப்ளெக்சிபிளாகவும் கிடையாது, ஃபுல்லாக ரிஜிடாகவும் கிடையாது. ஓகேவா. ஃப்ளெக்சிபிள் ஃபுல்லாகவும் கிடையாது, ஃபுல்லாக ரிஜிடாகவும் கிடையாது. அது என்ன பாதி நெகிழும் தன்மை, பாதி நெகிழாத்தன்மை அப்படின்னா, நம்மளோட கான்ஸ்டியூஷனில் திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா 3 விதத்தில் கொண்டு வரலாம். ஒன்று வந்து சில விஷயங்களை மத்திய அரசு விருப்பப்பட்டாலே அவங்களே பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ ஒரு மாநிலத்தோட எல்லையை மாற்றி அமைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். அதுவே இன்னும் சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிறப்பு பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ சிறப்பு பெரும்பான்மை அப்படிங்கிறது 50% மேலே. ஓகேவா. அதாவது மொத்த மெம்பர்ஸில் 50% மேலே ப்ரெசென்ட் ஆகி ஓட் பண்ணியிருக்கணும். ஓகே. இதே சாதாரண பெரும்பான்மை அப்படின்னா அன்றைக்கி வந்திருக்கிறவங்களில் நம்ம வந்து ஓட் பண்ணால் போதும்.
ஸோ அதை வந்து நம்ம தனியாக அந்த கான்செப்ட் பார்க்கும்போது இன்னுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அந்த சிறப்பு பெரும்பான்மையில் தான் வந்து அந்த 2/3 அப்படிங்கிறது மெஜாரிட்டி ப்ரெசென்ட் ஆகி ஓட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஓகே, சில விஷயங்கள் வந்து அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு பாதி, இப்போ ஒரு 28 மாநிலங்கள் இருக்குது அப்படின்னா அதில் பாதி மாநிலங்கள் 14 மாநிலங்களோட ஒப்புதல் அப்படிங்கிறது பெறப்படணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த நெகிழும் நெகிழாத்தன்மை. அப்போது ஈஸியாக வந்து இப்போ இருக்கிற மெம்பர்ஸை வச்சே அவங்க முடிவெடுத்து பண்ணவும் முடியும். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா எல்லாரோட ஒப்புதலும் பெறணும். அதனால தான் இதை ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட், போத் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஸோ உலகத்தில் இருக்கிற மொத்த அரசியலமைப்புலேயும் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது தான் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு. ஸோ நேற்றே பார்த்தோம் எவ்வளவு, ஆல்மோஸ்ட் 460 ஆர்டிகல்ஸ் இல்லையா? பட் 395 தான் 460 ஒரு டோட்டலாக சப் கிளாஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது 460 ஆர்டிகல்ஸ், 25 ஷெட்யூல்ஸ் அண்டு 25 பார்ட்ஸ் அண்ட் 12 ஷெட்யூல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது வந்து நேற்றுக்கே பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நாடுகள்லேருந்து பெறப்பட்டது. ஸோ இதுவுமே நம்ம நேற்றே பார்த்துருப்போம். 60க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து பெறப்பட்டது தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன். ஓகேவா? அடுத்தது மதச்சார்பற்ற அரசு. ஸோ நம்மளோட இந்தியாவில் பன்முக சமுதாயம் அப்படிங்கிறது தான் காணப்படுது. எல்லா மதங்களை சேர்ந்தவங்களும் இங்கே இருக்கிறாங்க. கிறிஸ்டியன், ஹிந்து, முஸ்லீம், சீக், புத்திஸ்ட், ஜெயினிசம், ஸோ இந்த மாதிரி எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. அதனால நம்ம கவர்மெண்ட் வந்து ஒருதலைபட்சமாக எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? எது பண்ணினாலும் எல்லாருக்கும் சாதகமாக இருக்கிற மாதிரி தான் பண்ண முடியும். அதுதான் மதச்சார்பற்ற அரசு. அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு மதத்தையும் ஃபாலோ பண்ணதாக இருக்கக்கூடாது, அப்படி இருக்கவும் மாட்டாங்க. ஸோ இந்த மதச்சார்பற்ற அப்படிங்கிற ஒரு சொல் வந்து நம்மளோட ப்ரீஆம்பிளில் எப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 42வது சட்ட திருத்தத்தின்படி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திரமான அமைப்புகள். ஸோ நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடி தான். யாருக்கும் கட்டுப்பட்டவர்கள் கிடையாது. அதாவது தேர்தல் ஆணையமாகட்டும், இல்லை நிதி ஆணையமாகட்டும், இல்லைன்னா அந்த இவர் இருப்பார் இல்லையா, கேக், கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர், ஸோ தலைமை கணக்காயர் மற்றும் தணிக்கைத்துறை தலைவர் அவங்களாகட்டும், மத்திய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம், இவங்க எல்லாருமே வந்து ஒரு சுதந்திர அமைப்பாக தான் செயல்பட்டுருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ பாராளுமன்ற ஆட்சி முறை. ஸோ அது எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா நம்ம இங்கிலாந்துலேருந்து தான் எடுத்திருப்போம் பாராளுமன்ற ஆட்சி முறை அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நீங்கள் நோட் பண்ணணும்னு கிடையாது, நமக்கு ஸ்கூல் புக்லேயே இந்த டேட்டாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதை பார்த்துக்கிட்டா போதும். அண்ட் உள்ளே இருக்கிற டேட்டாஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஓகேவா? ஸோ அப்போ பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட இந்திய பார்லிமெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இறையாண்மை, சோவரினிட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த சோவரினிட்டி அப்படிங்கிறது உச்சபட்ச அதிகாரம் அப்படிங்கிறது தான், சுப்ரீம் பவர் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த இறையாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் தான் இறையாண்மை. அப்போ அந்த இறையாண்மை தன்மை கொண்டதாகவும் தேர்வு செய்யப்பட்ட தலைமையை கொண்டதாகவும் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிலாந்து பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இறையாண்மை தன்மையற்ற வாரிசு தலைமையை கொண்டது. ஓகேவா? அவங்களுக்கு வந்து அந்த முடியரசு மொனாக் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம இந்தியாவில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா? இந்த மொனாக் ஃபார்ம் ஆஃப், அதாவது முடியாட்சி, இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் கிடையாது. நம்ம வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டோர், வயது வந்து வாக்குரிமை அடிப்படையில் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் சிஸ்டம் இல்லையா, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது தான் நம்மளோட பார்லிமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறை. ஸோ நம்மளோட நீதித்துறை வந்து யாருக்கும் கட்டுப்பட்டது கிடையாது. எப்போவுமே நீதித்துறை அப்படிங்கிறது சுதந்திரமாக இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டான நீதியை வந்து மக்களுக்கு சொல்ல முடியும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைக்கப்பட்ட நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், அதுக்கு கீழே உயர்நீதிமன்றம், உயர்நீதிமன்றங்களுக்கு கீழே மாவட்ட நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லி ஹையரார்க்கி இருக்கும். அடுத்தது 3 அடுக்கு அரசாங்க முறை. ஸோ 3 அடுக்கு அரசாங்க முறைன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசுக்கு கூட்டாட்சி முறைப்படி நிர்வாக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த மாநில அரசுக்கு கீழே யார் இருப்பாங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ 73 74வது சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த இது வந்து இருக்கும். அதனால் நம்மளோட கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 அடுக்கு அரசாங்க முறை அப்படிங்கிறது தான் கரெக்டாக இது. ஓகேவா? ஒரு மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசு,
இந்த 3 ஸ்டெப்ஸில் வந்து இருக்கும். அடுத்தது குடியுரிமை. ஸோ குடியுரிமையை பொறுத்த வரைக்கும் இப்போ அமெரிக்காக்கெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா என்னென்னா இரட்டை குடியுரிமை, டபுள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது. பட் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்தியாவில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது. ஓகே, அடுத்தது அடிப்படை உரிமைகள்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான் அந்த அடிப்படை உரிமைகள். ஸோ அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தனித்தனி சாப்டர்ஸ் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் நம்மளோட சாலியன் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான், சிறப்பியல்புகள் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடிப்படை உரிமைகள் இருக்குது இல்லையா? ஸோ இதில் வந்து நம்ம இந்தியன்ஸுக்கு தனியாக உரிமைகள் இருக்குது, இந்திய குடிமகனுக்குன்னு சொல்லி தனியாக சில சிறப்பு உரிமைகள் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நம்ம அந்த அடிப்படை உரிமைகள் பார்க்கும்போது அந்த டாப்பிக்கில் பார்த்துக்கலாம். அடுத்தது அடிப்படை கடமைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எல்லாருமே ஜஸ்ட் எல்லாருக்கும் ஒரு அறிவுறுத்தல் மாதிரி, இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய எல்லாரும் பின்பற்ற வேண்டிய கடமைகள் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இது சர்தார் ஸ்வரன் சிங் குழுவோட பரிந்துரையின் அடிப்படையில் 1976 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இதுவுமே ஸ்டார்டிங்கில் 10 அடிப்படை கடமைகள் இருந்திருக்கும், இப்போது 11 அடிப்படை கடமைகள் இருக்குது. அடுத்தது டிபிஎஸ்பி, ஸோ அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள். இது வந்து ஜஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அறிவுறுத்தலாக மட்டும்தான் இருக்கும், ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஏதாவது இப்போ சட்டங்கள் ஏற்றுறாங்க அப்படின்னா இந்த டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சட்டங்கள் அப்படிங்கிறது இயற்றப்படணும். ஓகே, ஸோ இந்திய அரசியல் அமைப்போட ஒரு நாவல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்கன்னா இந்த டிபிஎஸ்பியை தான் சொல்லுவாங்க. ஓகேவா? நாவல் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா டிபிஎஸ்பி தான். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும், நாவல் ஃபீச்சர் அப்படின்னு. அடுத்தது வந்து சொன்ன மாதிரி சட்ட திருத்த முறைகள், எளிய பெரும்பான்மை, தனி பெரும்பான்மை ப்ளஸ் வந்து மாநிலங்களோட ஒப்புதல் அப்படிங்கிறது. வேறு என்ன இருக்குது அப்படின்னா நெருக்கடி கால அதிகாரங்கள் இருக்கும், வயது வந்து ஒரு வாக்குரிமை, அப்புறம் ஒரு ப்ரியாம்பிள், ஒரு ஸ்பெஷல் ப்ரியாம்பிள் இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்போட சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான், இவ்வளோ தான் வந்து சிறப்பியல்புகள் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதிலையே இந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன ஆர்டிக்கல், என்னென்ன அந்த எந்த பார்ட்டுக்கு கீழே எந்த ஆர்டிக்கல் வருது அப்படிங்கிறது இதிலையே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துடலாம் அப்படியே கையோட. ஓகேவா? ஓகே, அரசியல் அமைப்போட பகுதிகள். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் இருக்கும், டைரக்ட் ட்ரான்ஸ்லேஷன் சொன்ன மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் இட்ஸ் பார்டர்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கும். ஸோ அது வந்து 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல். செகண்ட் வந்து சிட்டிசன்ஷிப், ஸோ அது வந்து 5 to 11 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல். தேர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஸோ 12 to 35 வரைக்கும் இருக்கும். ஃபோர்த் வந்து டிபிஎஸ்பி, ஸோ டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடியது. பார்ட் 4A தான் வந்து அடிப்படை கடமைகள். ஸோ இது ரொம்ப முக்கியம். இது வந்து 51A அப்படிங்கிற ஆர்டிக்கலில் வரும். ஸோ டோட்டலாக AK வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து 5th பார்ட் வந்து மத்திய அரசு. ஸோ இந்த மத்திய அரசோடது 52லேருந்து 151 வரைக்குமானது. ஓகேவா? 52லேருந்து 151 வரைக்கும். அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிர்வாகம். ஓகேவா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிறது 52லேருந்து 78 வரைக்கும் இருக்கும். அதாவது குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர், வைஸ் பிரசிடெண்ட் எல்லாருமே வந்து இதுக்குள்ளே வந்துடுவாங்க. அடுத்தது பார்லிமெண்ட். ஸோ பார்லிமெண்ட் அப்படிங்கிறது 79லேருந்து 122 வரைக்கும். ஸோ அதோட அடிப்படை கட்டமைப்பு என்ன, மாநிலங்களவை, மக்களவை, ஸோ சபாநாயகர் எல்லாருமே இதுக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்ட் 5க்கு கீழே வரக்கூடியது தான். அடுத்தது சட்டம் இயற்றும் அதிகாரங்கள், ஜனாதிபதி. ஸோ ஜனாதிபதியோட ஆர்டினன்ஸ் பவர் அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 1, 2, 3. இதுவே நமக்கு தெரியும் ஆளுநருக்கு 2, 1, 3 அப்படிங்கிறது வரும், அப்படியே திருப்பி வரும். அடுத்தது யூனியன் நீதித்துறை, உச்ச நீதிமன்றங்கள். ஓகேவா? ஸோ உச்ச நீதிமன்றம் வந்து ஆர்டிக்கல் 124லேருந்து 147 வரைக்கும் பார்ட் 5. ஓகே, அடுத்தது CAG. ஸோ CAG தான் ஆர்டிக்கல் 148லேருந்து 151 வரைக்கும். அடுத்தது
பார்ட் 6 மாநில அரசுகளை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 152 இருந்து 237 வரைக்கும் இருக்கும். இதில் நிர்வாகத்துறை அதாவது பொதுவானது ஜென்ரல் வந்து 152 இருக்கும். நிர்வாகம்னு பார்த்தோன்னா 153லேருந்து 167 வரைக்கும். மாநில சட்டமன்றங்கள் அது வந்து 168லேருந்து 212 வரைக்கும். சட்டம் இயற்றும் அதிகாரம் கவர்னர், அங்கே ஆர்டினன்ஸ் பவர் சொன்ன இல்லையா 123 பிரசிடெண்ட்டுக்கு, இங்கே 213. அடுத்தது உயர்நீதிமன்றங்கள் 214லேருந்து 232 வரைக்கும், அங்கே 124லேருந்து 147 வரைக்கும். ஓகேவா, இங்கே 214லேருந்து 232 வரைக்கும். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், அந்த சபார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது வந்து 233லேருந்து 237 வரைக்கும். அடுத்தது பகுதி 7 நீக்கிட்டாங்க. பகுதி 8 வந்து யூனியன் பிரதேசங்கள் 239லேருந்து 242 வரைக்கும். ஸோ இப்போது கேட்குற கொஷின்ஸ்லாம் இது வரைக்கும் எந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலையோ, இப்போ இந்த பாக்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா இதில் ஆல்ரெடி கேட்டதெல்லாம் விட்டுட்டு கேட்காத புது கொஷின்ஸ் தான் இப்போ கேட்குறாங்க. அதுதான் இப்போ உள்ள ட்ரெண்டு. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி கேட்டது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி கேட்காத விஷயங்களெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா. அடுத்தது பார்ட் 9 வந்து பஞ்சாயத்து. ஸோ 243லேருந்து 243 ஓ வரைக்கும் இருக்கும். ஓகேவா, 243லேருந்து 43 ஓ வரைக்கும். அடுத்தது 9A நகராட்சி. ஸோ இது வந்து 243P. ஓகேவா, பி இல்லை பி. பியிலேருந்து ZG வரைக்கும் இருக்குது. அடுத்தது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சங்கங்கள், இது 9Bயில் வருது பார்ட்டு. ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 243 ZHலேருந்து ZT வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதான் இப்போ வந்து குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, சொன்னேன் இல்லை இது வரைக்கும் கேட்காத கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறது அது இதுதான். அடுத்தது 10வது அட்டவணைப்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் பகுதிகள். இது 244 மற்றும் 44A 2 ஆர்டிக்கல் தான் வரும் இதுக்கு கீழே. அடுத்தது யூனியன் மற்றும் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடைப்பட்ட உறவுகள். ஓகேவா, 245லேருந்து 263 வரைக்கும் இதில் இருக்கக்கூடியது, அதாவது பார்ட் 11. ஓகே, இதில் வந்து சட்டமன்ற உறவு நிர்வாக உறவுன்னு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. சட்டமன்ற உறவுகள் 245லேருந்து 255 வரைக்கும். நாடாளுமன்ற நிர்வாக உறவுகள் 256லேருந்து 63 வரைக்கும். இதுவே நிதி சொத்து ஒப்பந்தம் 12வது பார்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 264லேருந்து 300A வரைக்குமே இருக்கும். 300A தான் என்ன அப்படின்னா நமக்கு சொத்துரிமை பற்றி சொல்லக்கூடிய, ஸோ அடிப்படை உரிமையாக இருந்ததை ஜஸ்ட் ஒரு லீகல் ரைட்டாக வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது என்னென்ன கேட்டகரியில் எப்படி ஸ்ப்ளிட் ஆகி வருது அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வர்த்தகம் மற்றும் அந்த மாதிரியான வர்த்தகம் மற்றும் இந்திய எல்லைக்குட்பட்ட உறவுகள். ஓகேவா, ஸோ ஓகே, டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக். 301லேருந்து 307 வரைக்கும். அடுத்தது யூனியன் மற்றும் மாநிலங்களின் கீழ் உள்ள சேவைகள் 308லேருந்து 323. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14A. ஸோ இது வந்து 323Aலேருந்து 323B 2 ஆர்டிக்கல். எலெக்ஷன் பார்ட் 15 324 to 329. ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டட். அதுக்கப்புறம் சிறப்பு ஏற்பாடு வகுப்புகள் அப்படிங்கிறது. ஓகே, சில வகுப்பினர் தொடர்பான சட்டமுறைகள் மற்றும் சிறப்பு சலுகைகள். ஸோ அது 330லேருந்து 342A வரைக்கும். அடுத்தது 17வது பார்ட் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ அது 343லேருந்து 351A வரைக்கும். 351 வரைக்கும். ஓகேவா. அடுத்தது அவசர கால விதிகள் 18. ஸோ 352 to 60 எமர்ஜென்சி. அடுத்தது 19 அப்படிங்கிறது மிஸ்லனேஸ் பார்ட்ஸில் வரும். 20 அப்படிங்கிறது அரசியலமைப்பின் அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இப்போ தான் சொன்னேன் இல்லையா, ஆர்டிக்கல் 368. அடுத்தது சிறப்பு ஏற்பாடுகள், இதெல்லாம் 369 to 392. இந்த ஸ்மால் டைட்டில்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடியது 363 395. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட அரசியல் அமைப்பின் பகுதிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து சும்மா சில இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அது ஒவ்வொரு டாபிக் பார்க்கும்போது அதிலேயே பார்த்துக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் அமைப்பின் முன்னுரை. ஓகேவா, ப்ரீஆம்பிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்.
ஸோ நம்ம நேற்றே பார்த்தோம் ஜவஹர்லால் நேரு அவர்களால் குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வரப்படும். எப்போ 1946 டிசம்பர் 13. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அது அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முகவுரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்போனா 1947 ஜனவரி 22 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த முகவுரை ப்ரியாம்பிள் அப்படிங்கிறத அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரியாம்பிள் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து எடுத்திருக்கோம். ஸோ இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சது தான். அப்போ முதல்ல ப்ரியாம்பிள் அப்படிங்கிறத கொண்டு வந்தது வந்து அமெரிக்கா தான். ஸோ இந்திய அரசியல் அமைப்பிற்கு இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிற ஒன்று தேவை அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேவா, ப்ரியாம்பிள் அப்படிங்கிற ஒன்று இந்திய அரசியலமைப்புக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னது நேரு தான். ஸோ இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை, ஒரு புக்குக்கு ஒரு முன்னுரை அப்படிங்கிறது எப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டாக அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த புக்கை எழுதுகிறவங்க வந்து அந்த நூலை பற்றி ஒரு பேஜில் கொடுத்துட்டு எல்லாருக்கும் நன்றி அந்த மாதிரியெல்லாம் சொல்லி எழுதியிருப்பாங்க. ஓகேவா, இந்த புக்கில் வந்து இதை பற்றியெல்லாம் நான் பேசியிருக்கேன், இவ்வளோ ஸ்ட்ரகிள் பட்டிருக்கேன், அந்த மாதிரி வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரு முகவுரை, ஓகேவா, உள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஓவராலாக ஒரு இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து இந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நம்மளோட ப்ரியாம்பிள் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். இதுவே ஒரு கொஷின் தான், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு அந்த ஆர்டர் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, சோவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். ஸோ ட்ரிபிள்எஸ் டிஆர்ன்னு சொல்லி வரும். ஓகேவா, ஸோ அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ட்ரிபிள்எஸ் டிஆர், சோஷியலிஸ்ட், சோவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். அதாவது தமிழில் சொல்லணும்னா இறையாண்மை மிக்க சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு. ஓகேவா, இறையாண்மை சமதர்ம மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படிங்கிறது தான் இந்த முகவுரையோட வாசகங்களாக இருக்கும். அடுத்தடுத்த லைனில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் இருக்கும் பாருங்கள், நீதி, அதுக்கப்புறம் சுதந்திரம், சகோதரத்துவம், ஃபைனலாக பார்த்தீங்க தான் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், நீதி. ஓகேவா, ஸோ இப்படி கீழே வந்து இருக்கும். ஸோ இது வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949 நவம்பர் 26. ஸோ இது வந்து நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இவ்வரசியலமைப்பை ஏற்று சட்டமாக இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். யாருக்கு யார் கொடுத்தது அப்படின்னா நமக்கு நாமே வழங்கிக் கொள்வது தான் இது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்புக்கு நடைமுறைக்கு வந்தபோது முகவுரை எப்படி இருந்துச்சு, அது ரொம்ப முக்கியம். வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அடுத்தது முகவுரையில் ஒரு திருத்தங்கள் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ரியாம்பிள். அண்ட் இந்த ப்ரியாம்பிளில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வராங்க. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1976 42வது சட்ட திருத்தம். ஸோ மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த சட்ட திருத்தத்தில் தான் சில மாற்றங்கள், அதாவது 3 வேர்டு வந்து சேர்ப்பாங்க. சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி, சமதர்ம மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. ஸோ இதுவுமே நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, என்னெல்லாம் சோஷியலிஸ்ட், செக்யூலர், அதுக்கப்புறம் இன்டெகிரிட்டி. ஓகே, ரீசெண்டாக கூட இந்த செக்யூலர் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து கேஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம், அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாலிட்டிக் எல்லாமே, பாலிட்டி ஆகட்டும் எந்த சப்ஜெக்ட் ஆகட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியண்டாக கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது சிலபஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து இந்த முகவுரையை பற்றி சிலர் வந்து சில புகழுரைகள் சொல்லியிருக்காங்க, அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ கனவு அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா நம்மளுடைய கனவை பிரதிபலிக்கக்கூடியது அப்படின்னு சொன்னது அலாடி கிருஷ்ணசாமி ஐயர். யார்? அலாடி கிருஷ்ணசாமி ஐயர் தான் அப்படி சொல்லியிருக்காரு. ஓகேவா, ட்ரெம்டு சோலாங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் ட்ரெம்டு சோலாங் வந்தால் அலாடி கிருஷ்ணசாமி ஐயர். ஸோ இதுவே அடையாள அட்டை, ஸோ ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் இந்த ப்ரியாம்பிள்னு சொல்ல. ஸோ இதுதான் ரிப்பீட்டாக நம்மளுக்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க ப்ரீவியஸ் இயரில். ஓகே, அடுத்தது குடியரசின் ஜாதகம் தான் முகவுரை அப்படின்னு சொன்னது KM முன்ஷி. ஓகேவா,
அப்புறம் வந்து அரசியலமைப்பின் திறவுகோல் தான் முகவுரைன்னு சொன்னது எர்னஸ்ட் பார்க்கர். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டானது. அப்போ ஜனவரி 26, 1950 வெளிவந்த முகவுரையில் என்னெல்லாம் வேர்ட்ஸ் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னா, அந்த சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ரட், இன்டெகிரிட்டி அந்த 3 வேர்டு தவிர மற்றதெல்லாம் இருந்துச்சு. சோவரின், அதுக்கப்புறம் டெமோக்ராட்டிக், ரெப்பப்ளிக், இது 3 இருந்துச்சு. ஓகேவா, ஸோ ODR ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தான் 1976 42nd ஆக்டில் சோஷியலிஸ்ட், செக்யூலர், இன்டெகிரிட்டி எல்லாம் சேர்க்கப்பட்டுச்சு. அப்போ அடுத்தது இந்த முகவுரை தொடர்புடைய வழக்குகள் அப்படின்னா 3 வழக்குகள் இருக்குது. ஒன்று வந்து பெருபாரி வழக்கு. ஸோ அந்த பெருபாரி வழக்கு 1960. அடுத்தது கேசவனந்தா வழக்கு, இதான் ரொம்ப முக்கியமானது, 1973. தேர்டு வந்து LIC வழக்கு, ஸோ 1995. ஓகேவா, அப்போ இந்த 3 வழக்குலையும் முகவுரையை பற்றின தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பெருபாரி யூனியன் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ப்ரியாம்பிள் இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. முகவுரை வந்து இந்திய அரசியலமைப்போட ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே கேசவானந்த பாரதி கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் ப்ரியாம்பிளோட முகவுரையோட ஒரு பகுதி தான் இந்த கான்ஸ்டியூஷனோட ஒரு பகுதி தான் ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னது கேசவானந்த பாரதி கேஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அரசியலமைப்போட முகப்புரையில் எந்த ஒரு அடிப்படை கட்டமைப்பில் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வராமல் நீங்கள் வந்து அரசியலமைப்பை திருத்தம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடிப்படை கட்டமைப்பில் ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா நீதிமன்றம் அதில் தலையிட்டு நாங்கள் உங்களுக்கு அதுக்கான இதை வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் வந்து கேசவானந்த பாரதி கேஸ், பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் பகுதி என சொன்ன வழக்கு எதுனா கேசவானந்த பாரதி கேஸ் தான். அடுத்தது LIC கேஸ். ஸோ LIC கேஸ் அப்படிங்கிறது 1995. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பெருபாரி யூனியன் கேஸ் 1960 வந்து நாட் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேசவானந்த பாரதி கேஸில் 1973 இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அண்ட் ஆல்சோ LIC கேஸ் 1995லையும் இட்ஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த 3ஐயும் மறக்கவே கூடாது, தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட தெரியணும், அப்போ தான் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது ஸோ இதில் வந்து ஒவ்வொரு வேர்டு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. செக்யூலரிசம் அப்படிங்கிற வேர்டு வந்து எதுலேருந்து வந்துச்சு, லத்தீன்லேருந்து வந்திருக்கும். ஸோ இது வந்து நமக்கு 7th புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ செக்யூலரிசம் அப்படிங்கிற வேர்டு எங்கேருந்து வந்தது, லாட்டின்லேருந்து வந்தது. ஓகேவா, ஸோ இதுவே மக்களாட்சி டெமோக்ராட்டிக் அப்படிங்கிற வேர்டு க்ரீக்லேருந்து வந்திருக்கும். ஓகேவா, ஸோ எங்கேருந்து வந்திருக்கும், கிரேக்லேருந்து வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேரடி மக்களாட்சி அப்படின்னா, இப்போது நேரடி மக்களாட்சி அப்படிங்கிறது டைரெக்டாகவே மக்கள்கிட்ட வந்து இப்போ ஒரு விஷயம் ஓட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா டைரெக்டாகவே அவங்கக்கிட்ட எடுக்கிறது. ஓகேவா, ஸோ இது வந்து சின்ன சின்ன கண்ட்ரீஸ்க்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கும். பட் இந்தியா மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு இந்த நேரடி வாக்கெடுப்புலாம் செட் ஆகாது, ஏன்னா நம்மளோட மக்கள் தொகையை வந்து அந்த அளவில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி இல்லது மறைமுக மக்களாட்சி. ஸோ நம்மளோடது வந்து இப்போ பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படிங்கிறது ரெப்ரசன்டேட்டிவ். ஓகேவா, ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட். ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா மக்கள் வந்து நமக்காக ஒருத்தரை செலக்ட் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம், அவர் வந்து நமக்காக பேசுவார். ஸோ இதுதான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறது. ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்னு 3 வேர்டு இருக்குல்ல. ஸோ அது எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1789 ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்சு புரட்சி நடக்கும் இல்லையா, அந்த டைமில் எடுக்கப்பட்டது தான் அந்த சகோதரத்துவம், சுதந்திரம், சமத்துவம் அப்படிங்கிறது. இதுவே சமூக நீதி, அரசியல், பொருளாதார நீதி அப்படிங்கிறது வந்து ரஷ்யா இதுலேருந்து எடுத்திருப்பாங்க. 1917 அப்படி ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் அவ்வளோதான். இதான் வந்து ப்ரியாம்பிள் பற்றின இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். ஓகேவா, ப்ரியாம்பிள் பற்றின இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் அப்படிங்கிறது இதுதான். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா ஷெட்யூல்ஸ் இருக்குது.
ஓகே, அட்டவணைகள். ஓகே மக்களே, ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல்ஸ், அட்டவணைகள் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படி ஷெட்யூல்ஸ் அந்த மாதிரி அடுத்த டாபிக் ஷெட்யூலு, அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ், அப்படியே ஆர்டிக்கல் 1 to 4, 5 to 11 சிட்டிசன்ஷிப்பு. ஸோ அதுக்குள்ளே வந்து போய்க்கலாம். ஓகே, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கன்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ட கொஷின்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஆன்சர் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.